வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி ஓட்ட கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியாகுது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு பேசு பொருளாக அது மாறுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஓட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை விமர்சனமும் பண்ணுறாங்க. இந்த கருத்து கணிப்பை பொறுத்தளவில் முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அடுத்த முதல்வர் யாராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அந்த கேள்விக்கு 27% பேர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 18% பேர் விஜய் அவர்கள் அடுத்த முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10% பேர் இபிஎஸ் அவர்கள் அடுத்த முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 9% பேர் அண்ணாமலை அவர்கள் அடுத்த முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பை நிறைய பேர் ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சில சிக்கல்கள் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, களத்தில் இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. டிஎம்கே கவர்மெண்ட் தான் பவரில் இருக்காங்க. 4 வருஷம் கண்டினியூஸாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ களத்தில் கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பட் அந்த விஷயம் பார்த்தோம்னா இந்த கருத்து கணிப்பில் வெளிப்படலை. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக இபிஎஸ் அவர்களுக்கு 10% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஸ் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, அந்த கேப் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. 17% இருக்குது. ஸோ அந்த வகையில் 4 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கப்புறமும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இபிஎஸ் அவர்களுக்கு 10% தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கும் 2வது பெரிய கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அதிமுக தான். ஸோ அந்த வகையில் டிஎம்கேவை வீழ்த்தணுன்னா இன்றைக்கி அந்த சக்தி அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கும். மேபி அவங்க வீக்காக இருக்கலாம். பட் இருந்தாலும் திமுகவை வீழ்த்தணுன்னா இன்றைக்கி அதிமுகவால் தான் அந்த விஷயம் முடியும். இது மக்களுக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் இப்போ வெறும் 10% மக்கள் தான் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா அது நமக்கு நம்ப முடியல. கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பர்சனலான நம்பிக்கை. மூணாவது, விஜய் அவர்களுக்கு 18% கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்களை பொறுத்தளவில் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ கட்சியை ஆரம்பித்து ஒரு 4 தடவை ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயம் பண்ண உடனேயுமே அவருக்கு 10% ஓட்ஸ் வந்து களத்தில் உருவாயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பெரிய ஸ்டார் தான், அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஸ்டார், பெரிய அப்பீல் இருக்குது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் 18% ஓட்ஸ் அவரால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா பெரிய ஒரு டவுட் தான். ஈவன் எம்ஜிஆர் அவர்களே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் 1977 அவர் சிஎம் ஆகிறாரு. பட் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் டஃப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வந்து டக்குன்னு அவர் 1977 அவர் சிஎம் ஆகலை. அதுக்கு முன்னாடி நிறையா ஒர்க் பண்ணி ஒரு பேஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆகிறார். ஸோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலும் சில வேலைகள்லாம் பண்ணணும். அந்த விஷயங்கள்லாம் பெருசாக விஜய் அவர்கள் பண்ணல. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் களத்தில் 18% ஓட்ஸ் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்புகிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் இந்த லிஸ்ட்டில் சீமானே இல்லை. ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, போன எலெக்ஷனில் அவங்க 8% ஓட்ஸ் வாங்கினாங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அதிகமான ஓட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போன எலெக்ஷனை பொறுத்தளவு லோக்சபா எலெக்ஷன்ஸ், அது லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேயே அவங்க 8% வாங்குறாங்கன்னா டெஃபினட்டாக அசம்பிளியில் 9-10 வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்களை கம்ப்ளீட்டாக அவங்க இக்னோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அதுபோக என்டிகேவோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவங்களோட ஓட் பர்சன்ட் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த எலெக்ஷன்லேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பட் இங்கே அந்த கருத்து கணிப்பில் சீமான் அவர்களும் இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பை நம்ம நம்பலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம்னா ரொம்ப குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்தளவில் எனக்கு பர்சனலாக இந்த கருத்து கணிப்புகள் மேலே பெரிய அபிப்பிராயமோ பெரிய நம்பிக்கையோ கிடையாது. ஏன்னா நம்ம 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேயே நம்ம பார்த்தோம், பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் தவறாக தான் போய் முடிஞ்சுது. எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே பயங்கரமாக பிஜேபிக்கு ஹைப் கொடுத்தாங்க. பிஜேபியை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஈஸியாக சிங்கிள் மெஜாரிட்டி கிடச்சிரும், என்டிஏ அலைன்ஸ் 400 சீட்ஸுக்கு மேலே வாங்குவாங்க, பிஜேபி தனியாகவே 300 சீட்ஸுக்கு மேலே வாங்கிடுவாங்கன்ற மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் மாதிரியான பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்ஸ்லாம் பிஜேபி நிறையா சீட்ஸ் வாங்குவாங்க, சிங்கிள் மெஜாரிட்டி கிடச்சிரும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பேசினாங்க. இந்த கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் முக்கியமான தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் கடைசியில் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ரிசல்ட் வந்தது. பிஜேபிக்கு அப்படி ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. கடைசியில் ஸ்டுடியோவில் உட்காந்து இந்த கருத்து கணிப்புகள் நடத்தினவங்கலாம் உட்காந்து அழுத விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏதோ பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல.
இவங்க நல்லா கரெக்டாக தான் கருத்து கணிப்புகள்லாம் நடத்தினாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. அவங்க கிளியர் கட்டாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற அந்த கான்செப்டே இன்றைக்கி நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இவங்களா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எப்படி மீடியாலாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ, சில கட்சிகளை சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த கருத்து கணிப்புகளும் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த முடிவுகள்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தோன்னா ஒரு 2-3 நாள் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் மனசில் ஒரு விதமான ஒரு ஒப்பீனியனை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த கட்சி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த தலைவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியனை உருவாக்குறாங்க. ஆர்டிஃபிஷியலான செயற்கையான ஒரு ஒப்பீனியனை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ வந்திருக்க இந்த ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு இல்லையா, அதுவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒப்பீனியனை அவங்க க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, என்ன ஒப்பீனியன் அது, என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவை அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தளவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு 27% ஓட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள்னு பார்த்தோம்னா இபிஎஸ், விஜய், அப்புறம் அண்ணாமலை இவங்க 3 பேரையும் நம்ம சேர்த்து போட்டு பார்த்தோம்னா 37% வருது. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து களத்தில் அதிகமாக இருக்குது. பட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது கரெக்டாக தான் இருக்குது. பட் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, செகண்ட் பிளேஸில் விஜயை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் சண்டை நடக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இபிஎஸ் அவர்களை ரொம்ப பின்னாடி வச்சுருக்காங்க. இபிஎஸ் அவர்களுக்கு 10% தான் கொடுக்குறாங்க. அதுவும் அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன, அண்ணாமலை அவர்களோட இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இபிஎஸ் அவர்களுக்கும் விஜய்க்குமே பார்த்தோன்னா 8% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இபிஎஸ் அவர்களுக்கும் எம்கேஎஸ்க்கும் பார்த்தோன்னா 17% டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா, களத்தில் சண்டைன்றது டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் கிடையாது, டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் அவங்க போட்டி நடக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னென்னா, 2வது மிகப்பெரிய கட்சினா தமிழ்நாட்டில் அது அதிமுக தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்றது தான் எல்லாரோட பரவலான பார்வை. ஸோ இப்போ விஜய்க்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாருன்னா அவர் யோசிப்பார், ஏன்னா இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டால் நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், எப்படியுமே விஜய் ஜெயிக்க மாட்டார். ஸோ பேசாமல் நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா மேபி அவங்க டஃப்பாக ஃபைட் பண்ணுவாங்க டிஎம்கேவோட அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால் இப்போ விஜய்க்கோ பாஜகவுக்கோ வாக்களிக்கக்கூடிய ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஸோ இப்போ இந்த கருத்து கணிப்பெல்லாம் அவர் பார்க்குறாருன்னா அவருக்கு மைண்டில் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டால் விஜய் வந்து டிஎம்கேவை வீழ்த்துவதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா ஸ்டாலினுக்கு அடுத்து விஜய் தான் அங்கே இருக்கார் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு கிடைக்கும். அதை தான் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஸோ டிஎம்கேவுக்கு போட்டி ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கேவுக்கு போட்டி டிவிகே தான், விஜய் தான் அப்படின்ற ஒரு இமேஜை அவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து பிரியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இது இப்போ மட்டும் கிடையாது, நான் ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏடிஎம்கேவை ஓரம் கட்டிட்டு விஜய்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. அந்த நரேட்டிவை டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற அந்த நரேட்டிவை பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் டிஎம்கேவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏடிஎம்கேவை ஓரமாக உட்கார வச்சுட்டு விஜய்க்கு நிறையா ப்ராமினன்ஸ் கொடுத்தோன்னா, விஜய்க்கு நிறையா மீடியா அட்டென்ஷன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆயிரும், ஈஸியாக ஏடிஎம்கே வீழ்த்திடலாம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். 2வதாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு ஒரு மாற்று ஏற்பட்டால் நல்லாயிருக்கும், ஒரு அரசியல் மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. 2 திராவிட கட்சிகளை தாண்டி புதுசாக ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும், திராவிடத்துக்கான ஒரு மாற்று வேணும் அப்படின்ற ஒரு பார்வையும் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பாஜக, என்டிகே மாதிரியான கட்சிகள்லாம் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் நல்லா வேகமாக அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்புகள் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, உங்களுக்கு நிஜமாகவே மாற்று வேணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் டிவிகேவுக்கு வாக்களிங்க. ஏன்னா டிவிகே களத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஸோ திமுகவை வீழ்த்தணும்னா கண்டிப்பாக அது விஜயாலையும் டிவிகேவாலையும் தான் முடியும். ஸோ அந்த சைடு போய் நீங்கள் வாக்களிங்க அப்படின்ற ஒரு செய்தியையும் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் மறைமுகமாக சொல்லுது. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக என்டிகே, சீமான் அப்படின்ற அந்த நேம்ஸே அவங்க யூஸ் பண்ணல, அவங்கள கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பண்ணும்போது
இருக்கும்போது நேச்சுரலாக அந்த மக்களை டிவிகே சைடு அவங்க டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சைடில் ஏடிஎம்கே ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவை ரொம்ப வீக்காக காட்டுறாங்க. ரெண்டாவது என்டிகேன்னு வரும்போது கம்ப்ளீட்டாக என்டிகேவை இக்னோர் பண்ணிடுறாங்க. என்டிகேன்னு ஒரு கட்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி என்டிகே சீமான் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் இந்த விஷயத்தை கண்டினியூஸாக அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. 26 வரைக்கும் அவங்க அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நரேட்டிவ் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் செட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் ஏடிஎம்கேவுக்கு டெஃபினட்டாக டஃப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு சைடில் ஏடிஎம்கேவுக்கு மீடியா சப்போர்ட் இல்லை. மீடியாவில் கண்டினியூஸாக ஏடிஎம்கேவை புறக்கணிக்கிறாங்க, இல்லைனா ஏடிஎம்கேவை ரொம்ப பலவீனமாக காட்டுறாங்க. ஏடிஎம்கேவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு, ஸோ ஏடிஎம்கே பலவீனமாக இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜை ஏடிஎம்கேவுக்கு ஏற்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் மூலமாகவும் பார்த்தோம்னா ஒரு நரேட்டிவும் செட் பண்ணப்படுது. ரெண்டாவது மிகப்பெரிய கட்சினா டிவிகே தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவும் செட் பண்ணப்படுது. ஸோ இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், நாங்கள் தான் நிஜமாவே ரெண்டாவது மிகப்பெரிய கட்சி, திமுகவை வீழ்த்தணும்னா எங்களால தான் முடியும் அப்படின்ற மாதிரி மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அந்த பெரிய ஒரு பொறுப்பும் இருக்குது. அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ஸ் ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். என்னை பொறுத்தளவில் போன எலெக்ஷனில் கமலஹாசன் என்ன பண்ணாரோ அந்த வேலையை இந்த எலெக்ஷனில் விஜய் பண்ண போகிறாரு. இன்னும் ஒரு பெரிய ஸ்கேலில், ஒரு லார்ஜர் ஸ்கேலில் அவர் பண்ண போகிறாரு. ஏன்னா கமலஹாசனை பொறுத்தளவில் அவர் ஃபேமஸான ஆக்டர் தான், பட் இருந்தாலும் விஜய் அவரை விட ரொம்ப ஃபேமஸான ஆக்டர். ஸோ கமலஹாசன் அவர்கள் ஏற்படுத்தின டேமேஜை விட விஜய் அவர்களால் இன்னும் பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்த முடியும். ஸோ அந்த வகையில் இன்னும் ஹெவியாக அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறாரு. அதே மாதிரி மாற்று அரசியல் வேணும்னு விருப்பத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஓட்ஸையும் அவர் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து டெஃபினட்டாக டிவிக்கே பெரிய ஒரு ஸ்பாயிலராக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். டெஃபினட்டாக உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.